அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இப்போ ஆஃபர் வந்து நிறைய போயிட்டுருக்கு. அதனால நான் அந்த ஆஃபரில் வந்து கிச்சன் செட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் நம்மள பிரித்து ஓப்பன் பண்ணி காட்டிட்டு தான் அப்புறம் கேஷ் வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான். அமேசான் அந்த மாதிரி அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஃப்ளிப்கார்ட்ல நான் எப்போ அமேசானும் நிறைய வாங்கியிருக்கேன். ஆனா அந்த மாதிரி இல்ல. ஆனா ஃப்ளிப்கார்ட்ல எப்போமேட்டு நம்ம வாங்குற பொருள நம்மள்ட்ட பிரிச்சு காட்டிடுவாங்க. காட்டிட்டு கேஷ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தான் எனக்கு வந்து பிரிச்சு காட்டிட்டு நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் நம்ம வாங்கின பொருள காட்டிட்டு தான் அப்புறம் கேஷ் வாங்கிட்டு போனாங்க. இப்போ நான் வந்து இது என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பேன் 1, கடாய் 1, ஒரு சாஸ்பேன் தாங்க வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து பெங்களூரில் ஒரு கடாய் வந்து வாங்கினேன். அந்த கடாய்க்கு இந்த கடாய்க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அப்புறம் வந்து இது வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசுக்கு வந்து இது வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா இப்போ காட்டுறேன் நான். இது நான் ஆர்டர் போட்டு 4 நாள் ஆச்சுங்க. நேற்று தான் இது வந்து நேற்று காலையில் தான் இது வந்து வந்துச்சு. பாருங்க. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் பாருங்க. ஒரு சாஸ் பேன் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு ஃப்ரை பேன் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு கடாய் வந்து வாங்கியிருக்கேன். இது எல்லாமே எப்படி இருக்குது பாருங்க. சரியான வெயிட்டு, நல்ல வெயிட்டாக நல்லா திக்காக இருக்குது. பாத்திரம் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து அடுத்து வந்து ஃப்ரை பேன், இதுவும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க. நல்லா இருக்குது. இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குது. எல்லாமே நல்ல வெயிட்டாக, பாத்திரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த விலைக்கு இது வந்து ரொம்ப லோ ப்ரைஸ் தான். இது வந்து எனக்கு வந்து இது லோ ப்ரைஸ். நீங்கள் எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் ப்ரைஸ் வந்து என்னன்ட்டு அப்படி சொல்கிறேன். இந்த கடாய் பாருங்கள். நான் வாங்கினேன் பார்த்தீங்களா, 750 ரூபான்னு ஒரு கடாய். அந்த கடாய் வந்து இதை விட சின்னது. இது அதை விட ரொம்பவே பெருசாக இருக்குது. பார்க்கவும் நல்லா வெயிட்டாக நல்லா திக்காக இருக்குது. இது வந்து இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இது 3க்கும் நான் வந்து 1313 ரூபா 16 ரூபா கொடுத்துருக்கேன். என்ன ரேட்டு விழுதுன்னு பார்த்தா 430 இந்த மாதிரி விழுன்னு நினைக்கேன். இதோடைய லிட்ரு வந்து 2.5 லிட்ரு. இது வந்து நான் வாங்கினது வந்து 750 ரூபாய்க்கு நான் வாங்கினது வந்து வெறும் 2 லிட்ரு தான். ஆனால் அது நல்ல வெயிட். ஆனால் இவ்வளோ பெருசு கிடையாது. இதை விட கொஞ்சம் சின்னது தான். அது 2 லிட்ரு. இது வந்து 2.5 லிட்ரு. நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா பெரிய ஃபேமிலிக்கு வந்து இது வந்து இந்த பாத்திரம் வந்து நல்லா போகும், சரியாக இருக்கும். எனக்கு வந்து அந்த சின்னது தான் சரியாக இருக்கும். இருந்தாலும் அது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம தேடும்போது ப்ரைஸ் அதாவது ஆஃபரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே செய்யாது. இது வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கனால இது வந்து வாங்கியிருக்கேன் நான் வந்து. இது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1 லிட்ரு. 1 லிட்டருனால எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ரை பேன் வந்து. அடுத்து இந்த சாஸ் பேன் வந்து 1 லிட்ரு தான். இதுவும் நல்ல பெருசாக இல்லாட்டாலும் மீடியமாக இருக்குது. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. நம்மளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு இது வந்து போதும். இந்த ஃப்ரை பேனில் எவ்வளோ நாள் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இது வந்து இது கம்பெனி வந்து இதாங்க. இது என்னமோ போட்டிருக்கு, எனக்கு தெரியல. நல்லா திக்காக இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியில் வந்து நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்காங்க. இது வந்து நேற்று நான் வாங்கும்போது 1316 ரூபா கொடுத்தேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கம்மி விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் எடுத்ததை விட இது வந்து நல்லா பெருசாக நல்லா ஒர்த்தாக இருக்குதுங்க. 1316 ரூபானா இது எவ்வளோ ரொம்ப பரவாயில்லை. பாருங்கள் இதோட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது வந்து. அதேமாரி இந்த கடாயும் அப்படிதான் நல்ல திக்னஸாக இருக்குது. இது ட்ரிபிளின்னு சொல்லுவாங்களா, அந்த ட்ரிபிளி ஸ்டெயின்லெஸ் தாங்க. இது வந்து ஸ்டீல் தான். இது வந்து சூப்பராக இருக்குது. அது நல்ல கனமாக வெயிட்டாகவும் இருக்குது. இது வந்து கடாயும் அப்படி தாங்க இருக்குது.
நான் அது ரூ. 750 குடுத்து இது வாங்கினேன் நீ இல்லையா முதலயே அப்படின்னு. ஆனா அப்ப வந்து ஆஃபர் இல்ல அவ்வளவாட்டு. அதனால நான் அதுல வந்து கொஞ்சம் அதிகமா போட்டிருந்துச்சு சொல்லிட்டு நான் அவசரத்துக்கு அந்த கடாய் வந்து வாங்கிட்டேன். இப்போ இதுவும் சரி சொல்லிட்டு ஒரு ஆஃபர்ல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது 3யும் நான் வந்து ரூ. 1313 வாங்கி ரூ. 16 வாங்கியிருக்கேன் இது 3யும். இது எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ இது என்ன விலைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னைக்கு வந்து நான் வந்து பார்த்தேன். இது இன்னைக்கு என்ன விலைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 1499 இது வந்து அதுக்குள்ளேயும் கூடிடுச்சு. ரூ. 1099 இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த பாத்திரம் எல்லான்ட்டு. நீங்களும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்களும் இதே மாதிரி ஆஃபர்ல உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்களும் வாங்கிக்கோங்க. எனக்கு பாத்திரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். எதெல்லாம் புதுசா வருதோ அதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா ரொம்ப வாங்க மாட்டேன். எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா கையில காசு இருக்கும்போது டக்குன்னு வாங்கிடுவேன். அது மாதிரி தாங்க இதுவும் நான் வந்து இந்த ஆஃபர்ல வந்து டக்குன்னு இத வந்து வாங்குனது இது வந்து. பாருங்க இன்னைக்கு இது என்ன பிரைஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க இது வந்து இன்னைக்கு இதோட பிரைஸ் வந்து ரூ. 1499 இருக்குது. நான் வாங்கினது 1316. இது இன்னைக்கு ரேட் வந்து 1499. அதாவது ஒவ்வொரு நேரம் விலை வந்து கூடுது அப்படி இறங்குது. நம்ம ஆஃபர் இருக்கும்போது போட்டோன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஆஃபர் இருக்கும்போது டக்குன்னு போட்டு வாங்கிட்டேன். அவ்வளோதாங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் மறக்க